கேட்கவிருப்பது ஜூனியர் விகடனில் வெளியாகும் பா. திருமாவேலனின் பெரியோர்களே தாய்மார்களே தொடரின் பகுதி 54. பெரியோர்களே தாய்மார்களே. 4.5 ஆண்டு காலம் முடிந்து சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே இருக்கின்றன. நாட்டை ஆளும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் சாதனை என்ன? திருவிழா கோலத்துடன் திருவான்மியூரில் நடந்த பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட 7வது தீர்மானத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நல்லாசியோடு ஆட்சி பொறுப்பை ஏற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவின் தலைமையிலான அரசு நாடே வியந்து போற்றும் வண்ணம் தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் மக்கள் நல திட்டங்கள் பலவற்றை நிறைவேற்றி வருகிறது. அதன் முத்தாய்ப்பாக அம்மா உணவகம், அம்மா மருந்தகம், அம்மா உப்பு, அம்மா குடிநீர் திட்டம், அம்மா சிமெண்ட், அம்மா திட்டம், உழவர் பாதுகாப்பு திட்டம், தாலிக்கு தங்கம், திருமண உதவித்தொகை, விலையில்லா மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி வழங்கும் திட்டம், மாணவ மாணவியர் பயன்பெறும் வகையில் விலையில்லா மடிகணினி, விலையில்லா மிதிவண்டி, கல்வி உபகரணங்கள் வழங்கும் திட்டங்கள் மற்றும் உயர்நிலை மேல்நிலை பள்ளி மாணவ மாணவியருக்கு ஊக்கத்தொகை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள், தமிழ்நாட்டின் பல இடங்களில் புதிய மருத்துவ, பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகள், விலையில்லா கறவை பசுக்கள் மற்றும் வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம், திருக்கோயில்களில் அன்னதானம் வழங்கும் திட்டம், சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகள் திட்டம், திருத்தி அமைக்கப்பட்ட முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், பொது விநியோக திட்டத்தில் விலையில்லா அரிசி, குறைந்த விலையில் மளிகை பொருட்கள் மற்றும் காய்கறிகளை வழங்குதல், செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனத்தின் புதிய ஆலை, அரசு சிமெண்ட் ஆலை விரிவாக்கம், புதிய மின் திட்டங்கள், அனைத்து மதத்தினரும் அவரவர் புனித தலங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ள நிதி உதவி, கிராமப்புற ஏழை எளிய பெண்கள் பொருளாதார வலிமை பெறும் வகையில் கறவை மாடு, வெள்ளாடு வழங்குதல் உள்ளிட்ட மக்களின் இதயங்கள் மகிழும் வண்ணம் முன்னோடி திட்டங்கள் பலவற்றை முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மாவின் அரசு நிறைவேற்றி வருகிறது. இத்தகைய திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுவதன் காரணமாக அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ்க்கை பாதையில் முன்னேறி செல்கின்றனர். இதுதான் அதிமுகவின் தீர்மானம். பாராட்டி மகிழ்வதை யாரும் தடுக்க முடியாது. அது அவர்கள் பொதுக்குழு. 5 ஆண்டு கால ஆட்சியில் முத்தாய்ப்பான சாதனைகள் என்று அதிமுக பொதுக்குழுவே சொல்லிக் கொள்ள முடிந்ததில் 3/4 பங்கு சாதனைகள் இலவசங்கள், இலவசங்கள், இலவசங்கள். இன்னொரு 50 ஆண்டுகள் கழித்து தொலைக்காட்சியில் கேள்விகள் கேட்கக்கூடிய குணசேகரனோ, ரங்கராஜ் பாண்டேவோ, கார்த்திகை செல்வனோ, வெங்கடப்பிரகாசோ, சுகிர்தாவோ இவர்களுக்கெல்லாம் இந்த திட்டங்களை பார்க்கும் போது 2 சந்தேகங்கள் வரும். தமிழகத்தை ஜெயலலிதா அம்மையார் ஆளும்போது இந்த அரசாங்கமே அனைத்தையும் வழங்கும் சோசலிச சோவியத் சமூக அரசாக மலர்ந்திருந்ததா, அல்லது வறுமையும் வறட்சியும் தாண்டவமாடி உயிருக்கு போராடிய சோமாலியா நாடு போல தமிழகம் இருந்ததா என்று காரசாரமான விவாதங்களை நடத்தி கொண்டிருப்பார்கள். ஓர் ஆட்சி நெஞ்சை நிமிர்த்தி சாதனைகள் என்று எதை சொல்ல வேண்டும்? எதை தனது சாதனைகளாக ஓமந்தூரார் விட்டு சென்றார்? மொத்தமே 1.5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். 10 ஆண்டுகளுக்கான சாதனைகளை 1.5 ஆண்டுகளில் செய்துவிட்டார். ஓமந்தூராரின் மொத்த சிந்தனையுமே உணவு உற்பத்தியை பெருக்குவதில் தான் இருந்தது. ஆற்று பகுதி, ஆறுகள் இல்லாத பகுதி என பிரித்து பயிர் உற்பத்தியை பெருக்க திட்டங்கள் போட்டார். கிணறுகள் வெட்ட கடன் கொடுத்தது இவர்தான். தமிழகம் முழுவதும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிணறுகள் இவரது ஆட்சியில் வெட்டப்பட்டன. மாநிலத்தில் அப்போது 10,000 பள்ளிக்கூடங்கள் இருந்துள்ளன. எல்லா பள்ளிகளிலும் காய்கறி தோட்டங்கள் போடச் சொல்லி விதைகளை வழங்கினார். தொழிற்சாலை அமைக்க நிலம் தேவைப்பட்டால் நஞ்சை நிலங்களை பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவு போட்டார். ஏரி குளங்களை தூர்வாருவதில் கவனம் செலுத்தினார். ஏரி குளங்களை செப்பனிடுவோம் என்ற கட்டுரை எழுதி அதனை புத்தகமாக வெளியிட்டார். கிழக்கிந்திய கம்பெனியின் பொறியாளராக இருந்த சர் ஆர்தர் கேட்டன் தான் தென்னிந்தியாவில் ஏரிகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட்டவர். அதன் பிறகு ஓமந்தூரார் தனது ஆட்சியில் சென்னை மாகாணம் முழுவதும் இருக்கும் அனைத்து நீர்நிலைகளையும் மராமத்து செய்ய 19 கோடி ரூபாய் மதிப்பிலான 8 ஆண்டு திட்டத்தை போட்டார். பவானி ஆற்றின் குறுக்கே கீழ்பவானி திட்டத்தை உடனே செயல்படுத்தினார். சுதந்திர இந்தியாவில் விரைவாகவும் திறமையாகவும் சிக்கனமாகவும் நிறைவேற்றப்பட்ட நீர்ப்பாசன திட்டம் இதுதான் என்று ஓமந்தூராரை அடுத்து முதலமைச்சராக வந்த PS குமாரசாமி ராஜா தன்னிடம் கூறியதாக வரலாற்றாசிரியர் சோமலே சொல்கிறார். வீடூர் அணைக்கட்டு, கர்னூல் கடப்பா வாய்க்கால், கோதாவரி ஆற்றின் நீரை ஒரு பக்கம் கிருஷ்ணா ஆற்றுக்கும்
மற்றொரு பக்கம் விசாகப்பட்டினத்துக்கும் கொண்டு செல்லும் ராம்பாத சாகர் திட்டம், கிருஷ்ணா பெண்ணாறு ஆகியவற்றை இணைத்து சென்னைக்கு நீர் கொண்டு வருதல், மலம்புலா ஆற்றின் குறுக்கே அணை கட்டுதல், பெரியாறு நீர் மின்சார திட்டம், துங்கபத்ரா திட்டம் இவை அனைத்துமே ஓமந்தூரார் முயற்சியால் முன்னெடுக்கப்பட்டவை. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் எல்லையில் இருந்தாலும் ஹைதராபாத் சமஸ்தானத்தின் எல்லையில் இருந்தாலும் நீர்ப்பாசன பிரச்சனையாக இருந்தால் நேரே சமஸ்தான அமைச்சர் படேலின் கவனத்துக்கு கொண்டு சென்று டெல்லியிலேயே தங்கி சென்னை மாகாணத்துக்கு சாதகமான முடிவை வாங்கிய பிறகுதான் ஊருக்கு வருவார். தமிழ்நாட்டுக்குள் ரயில் போக்குவரத்து இருப்பதை போல நீர்வழி போக்குவரத்து தேவை என்று ஓமந்தூரார் வலியுறுத்தியதாக DA வர்கீஸ் என்ற ICS அதிகாரி சொல்லியிருக்கிறார். சென்னையில் இருந்து கன்னியாகுமரிக்கு கடல் வழி பயண போக்குவரத்து பற்றி கடந்த வாரம் மத்திய அரசு தனது யோசனையை தொடங்கியுள்ளதை பார்க்கும்போது ஓமந்தூரார் 60 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்தித்ததை உணரலாம். இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படும் விவசாயிகளை காப்பாற்ற பயிர் இன்சூரன்ஸ் இவர் காலத்தில் வந்தது. கால்நடை இன்சூரன்ஸையும் கொண்டு வர திட்டமிட்டார். உழவு, தொழில், வாணிபம், நிர்வாகம் ஆகிய 4ம் இணைய வேண்டும் என்றார். இயந்திர கலப்பைக்கு விவசாயிகளை மாறச் சொன்னார். பொருளாதார ஆலோசகர் என்ற பதவியை உருவாக்கி டாக்டர் ப. நடராஜனை நியமித்தார். அப்போது வேறு எந்த மாநிலத்திலும் பொருளாதார ஆலோசகர் என்ற பதவியே இல்லை என்பதை விட இப்போதும் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பொருளாதார ஆலோசகர் இல்லை. இந்த ஆலோசகர் வந்த பிறகுதான் தமிழகம் குறித்த புள்ளி விவரங்களே திரட்டப்பட்டன. புள்ளி விவரத்துறையை இவர் உருவாக்கினார். இன்று ஐரோப்பிய நாடுகளில் பிரபலமான சொல் பிக் டேட்டா. ஏதாவது ஒரு பொருள் குறித்த தகவல்களை திரட்டி சேகரிப்பது. இந்த புள்ளி விவரங்களை அப்போதே திரட்ட தொடங்கிய ஆட்சி ஓமந்தூராருடையது. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எனப்படும் MIT என்ற உயர்கல்வி நிறுவனத்துக்கு சென்னையில் ஒப்புதல் அளித்தவர் அவர். புதிய தொழிற்சாலைகள் வர வேண்டும், ஆனால் அது ஒரே இடத்தில் குவியக்கூடாது என்று கட்டளையிட்டவர் அவர். தனிப்பட்ட மனிதர்கள் கதர் உற்பத்தி செய்ய இருந்த தடையை நீக்கினார். பஞ்சாலை உற்பத்தியை பெருக்கினார். விவசாயிகளுக்கு 12 மாதங்களும் வேலை கிடைக்க விவசாய துணை தொழில்களை ஊக்குவித்தார். விவசாய சீர்திருத்தமும் தொழில் சமநிலையும் என்ற தலைப்பில் இவர் சுட்டிக்காட்டிய பல்வேறு சிந்தனைகளை லண்டனில் இருந்து வெளியான உலக புகழ்பெற்ற இதழான எக்கனாமிக்ஸ் அன்றைய பாராட்டி எழுதியது. அதுவரை தொழில்துறையின் ஒரு பகுதியாகத்தான் ஹரிஜன நலத்துறை இருந்தது. அதனை தனியாக பிரித்தார். அரசு நிலங்களை வழங்கும் போது தாழ்த்தப்பட்டோருக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டதும் இவரே. தாழ்த்தப்பட்டோர் ஆலய பிரவேசம் இவரது ஆட்சியில் அதிகம் நடந்தது. அவரது ஆட்சிக்கு முன்பு வரை சென்னை மாகாணத்தில் 8 மாவட்டங்களில் மட்டுமே மதுவிலக்கு அமலில் இருந்தது. இவர்தான் அன்றைய 25 மாவட்டங்களுக்கும் சேர்த்து முழு மாகாணத்துக்கும் மதுவிலக்கை அமுல்படுத்தினார். குடியை மறந்த மக்களுக்கு மாற்று திட்டங்களை செயல்படுத்தினார். பனைமரம் ஏறியவர்களுக்கு மாற்று வேலை கொடுப்பதற்காக வெள்ளம் கருப்பட்டி காய்ச்சுபவர்களுக்கு கூட்டுறவு சங்கம் அமைப்பதற்கு ஆணையிட்டார். இந்திய தேயிலை கழகத்தாரை அணுகி எல்லா மாவட்டங்களிலும் மக்களுக்கு இலவசமாக தேநீர் வழங்க உத்தரவு போட்டார். தமிழ்நாட்டில் டீ குடிக்கும் பழக்கம் அதிகமானதே அப்போதுதான். சென்னை மாகாணத்துக்கென 1948 ஒரு விமானம் வாங்கி அதற்கு அனுமான் என்று பெயர் சூட்டியவர் அவர். இங்கிருந்து டெல்லிக்கு ஆலோசனை கூட்டத்துக்கு செல்வதாக இருந்தால் தான் மட்டும் தனியாக போகாமல் சுற்றியிருந்த மாகாண முதல்வர்களையும் அழைத்து சென்றார். ஹைதராபாத் சமஸ்தானத்தை இந்தியாவுடன் இணைக்க முயற்சித்தது போலவே பிரெஞ்சு ஆளுகையில் இருந்த புதுச்சேரியை இணைக்கவும் துடித்தவர் இவர். தன்னை வந்து பார்த்த புதுச்சேரி கவர்னரிடம் இமயம் முதல் குமரி வரை ஆட்சி செய்த பிரிட்டிஷ்காரர்களே வெளியேறிவிட்ட பிறகு கை அகலத்துக்கு ஒரு ஊரை வைத்துக் கொண்டு ஏன் தர மறுக்கிறீர்கள் என்று நேரடியாகவே கேட்டார். சென்னை மாகாண முதலமைச்சருக்கு என்ன பேசுவது என்றே தெரியாதா என்று பிரதமர் நேருவிடம் புகார் சொன்னார் புதுவை கவர்னர். ஓமந்தூராருக்காக நேரு மன்னிப்பு கேட்டார். இப்படித்தான் ஒரு முதலமைச்சர் இருக்க வேண்டும், இலவசங்களால் அல்ல. நண்பர் ஒருவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிய சிந்தனை ஒன்று முகத்தில் அறைந்தது. காட்டுக்கு போன சிலர் அங்கு இருந்த குரங்குகளுக்கு பழங்களை கொடுத்துள்ளார்கள். அதனை வன அதிகாரி தடுத்துள்ளார். விலங்குகள் மீது அன்பு காட்ட பழம் கொடுத்ததில் என்ன தவறு என்று இவர்கள் கேட்க, நீங்கள் அந்த குரங்குகளை கெடுக்கிறீர்கள். மரம் ஏறுவதையும் உணவு தேடுவதையும் அந்த குரங்குகள் மறக்கப் போகின்றன. உழைக்காமல் உட்கார்ந்து பிச்சை எடுக்க அந்த குரங்குகளை பழக்குகிறீர்கள் என்று வன அதிகாரி சொல்லி இருக்கிறார். இலவசங்களை கொடுத்து அரசாங்கங்கள் இப்படித்தான் மக்களை பிச்சைக்காரர்கள் ஆக்கி கொண்டிருக்கிறது. பொங்கலுக்கு 2 அடி கரும்பு தரப்படுகிறது. தனக்கு தரவில்லை என்பதற்காக சென்னை ரேஷன் கடை ஊழியரை கத்தியால் குத்தி இருக்கிறார் ஒருவர். பழம் போடாவிட்டால் குரங்குகள் என்ன செய்யும் என்பதற்கு உதாரணம் இது.
குரங்கில் இருந்து மனிதனாக மாறிய இடைநிலை படியில் உழைப்பின் பாத்திரம் என்று எங்கெல்ஸ் ஒரு கட்டுரை எழுதினார். மரங்களில் வாழ்ந்த குரங்குகள் தட்டையான நிலப்பரப்பில் வாழ பழகிய பிறகு கைகளை பயன்படுத்தும் பழக்கத்தை விட்டு போனதை சுட்டிக்காட்டும் எங்கெல்ஸ், மனித குரங்குகளில் இருந்து மனிதனாக வளர்ச்சி அடைய உழைப்பு காரணமாகியது என்பதை விளக்குகிறார். கை என்பது உழைப்புக்கான உறுப்பு மட்டுமல்ல, உழைப்பின் விளை பயனும் அதுவே என்றார் எங்கெல்ஸ். அதாவது குரங்கை மனிதனாக மாற்றியது அன்றைய மனித உழைப்பு. இயற்கையின் இயங்கியலையே மாற்றிக்கொண்டு இருக்கிறது இன்றைய அரசியல் பிழைப்பு.